இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜியோலைட் கேட்டாலிசிஸ். ஓகேவா? ஜியோலைட் வந்துட்டு கேட்டாலிசிஸோடு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜியோலைட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்துட்டு ஜியோலைட்ஸ் ஆர் மைக்ரோபோரஸ். போரஸ்னால் வந்துட்டு அங்கே வந்துட்டு சின்ன சின்ன கேவிட்டி இருக்கிற மாதிரி. ஓகேவா? மைக்ரோபோரஸ் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அந்த கேவிட்டி ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கிற காம்பவுண்ட். கிறிஸ்டலைன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? கிறிஸ்டல்ஸாக இருக்கும். ஹைட்ரேட்டட்னா என்னது? இதில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அமினோசிலிகேட்ஸ் அப்படின்னா அலுமினியமும் இருக்கும், சிலிகேட்ஸும் இருக்கும். இது ரெண்டுமே கலந்து ஒரு பாண்டில் இருக்கும். ஓகேவா? மேட் ஆஃப் சிலிகான் அண்ட் அலுமினியம் டெட்ராஹெட்ரம் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு டெட்ராகோனல் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? தேர் ஆர் அபவுட் 50 நியூட்ரல் ஜியோலைட்ஸ் அண்ட் 150 சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ். நேச்சுரல் ஜியோலைட்ஸ் 50 நேச்சுரல் ஜியோலைட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், 150 சிந்தட்டிக் அப்படின்னா லேபரேட்டரியில் ப்ரிப்பேர் பண்ண ஜியோலைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஜியோலைட் வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் வந்துட்டு எப்பயுமே எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா வேலன்சி பார்த்திங்கன்னா சிலிக்கான் வந்துட்டு டெட்ரா வேலண்ட், அலுமினியம் வந்துட்டு ட்ரைவேலண்ட். ஓகேவா? ஸோ அதனால ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் எப்பயுமே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஜியோலைட்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா ஹைட்ரோஜன் இல்லாட்டி சோடியம் அயான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஜியோலைட்டில் எங்கெங்கே நம்ம வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் இந்த ப்ரோட்டான் இருக்கோ அது வந்துட்டு எங்கே யூஸ் ஆகுதுன்னா சாலிட் ஆசிட்ஸில், கெட்டாலிசிஸில், அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ட் இந்த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் சாலிட் ஆசிட் கெட்டாலிசிஸ் இங்கெல்லாம் வந்துட்டு இது ப்ரோட்டான் யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த இன்னொரு சோடியம் இருக்குது. இந்த சோடியம் அயான் வந்துட்டு பேசிக் கேட்டாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஜியோலைட்ஸ் இஸ் தேர் ஷேப் செலக்டிவிட்டி. இந்த ஷேப் செலக்டிவிட்டிக்கு இந்த ஜியோலைட் வந்துட்டு ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜியோலைட்ஸ்க்கு வந்துட்டு ஆக்டிவ் சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? நேம்லி ப்ரோட்டான்ஸ் ஆர் லைங் இன்சைட் தேர் போர்ஸ். ஒவ்வொரு போருக்குள்ளே ஒவ்வொரு ப்ரோட்டான்ஸும் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அது ஆக்டிவ் சைட்டாக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ எங்கெங்கே இது இருக்கோ அங்கே மட்டும்தான் ரியாக்ஷன் நம்மளுக்கு அக்கர் ஆகும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ரியாக்டன்ட் செலக்டிவிட்டி. When bulkier molecules in a reactant mixture are prevented from reaching the active sites within the zeolite crystal, this selectivity is called reactant shape selectivity. எல்லா மாதிரியான எப்படி சொல்கிறது ரியாக்டன்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ரியாக்ட் ஆகாது. ஓகேவா? பல்கியர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இங்கே ரியாக்ட் ஆகாது. ஏன்னா மைக்ரோபோரஸாக தான் இருக்கும். போர்ஸ் வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ இந்த பல்கியர் மாலிக்யூல்ஸ் வந்துட்டு இங்கே ரியாக்ட் ஆகாது. ஸோ இது என்னன்னு சொல்கிறோம்? ரியாக்டன்ட் ஷேப் செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Transition state selectivity. If the transition state of a reactant is large compared to the pore side of zeolite அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அது ட்ரான்சிஷன் ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு இந்த போர் சைஸ் ஜியோலைட்டோட போர் சைடு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? இதுதான் ட்ரான்சிஷன் ஸ்டேட் செலக்டிவிட்டி. ப்ராடக்ட் செலக்டிவிட்டி. It is encountered when a certain product molecules are too big to diffuse out of zeolite pores. அப்படின்னா ப்ராடக்ட் வந்துட்டு இந்த போரை விட பிக்காக இருந்துச்சுன்னா அதை டிஃப்யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் ப்ராடக்ட் செலக்டிவிட்டி. ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலிசிஸ். சப்போஸ் த reactant is present in one solvent in other solvent, the reaction between them is slow. ஓகேவா? இது ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயே இது இன்னொன்று வந்துட்டு இன்னொரு ரியாக்டன்ட் இன்னொரு சொல்யூஷனில் இருந்துச்சுன்னா அதோட ரியாக்ஷன் எப்படி ஆகும்? ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா? இஃப் த சால்வெண்ட்ஸ் ஆர் இம்மிசிபிள்னா மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஓகேவா? ஆஸ் த சால்வெண்ட் ஃப்ரம் செப்பரேட் ஃபேஸஸ் த ரியாக்டன்ஸ் ஹேவ் டு மைக்ரேட் அக்ராஸ் த பவுண்ட்ரி டு ரியாக்ட். இப்போ வந்துட்டு இந்த ரியாக்டன்ஸ் என்ன பண்ணும்? ஒரு பவுண்ட்ரியை கடந்து இந்த சைட் போனால் மட்டும்தான் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? பட் த மைக்ரேஷன் ரியாக்டன்ட் இஸ் நாட் ஈஸி. அது ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஃபார் சச் அ தேர்ட் சால்வெண்ட் இஸ் ஆடட் விச் இஸ் மிசிபிள் வித் போர். ஸோ இது ரெண்டுமே இம்மிசிபிள், ரெண்டுமே மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுனால மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வேறு ஒரு ஏஜென்ட் சால்வெண்ட் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ த ஃபேஸ் பவுண்ட்ரி இஸ் எலிமினேட்டட், ரியாக்டன்ஸ் ஆர் மிக்ஸ்ட் ஃப்ரீலி அண்ட் ரியாக்ட் ஃபாஸ்ட். அப்போ வந்துட்டு அந்த ஒரு பவுண்ட்ரி இருக்கும் இல்லைங்களா, அது வந்துட்டு போயிட்டு அது ஃபுல்லாக வந்துட்டு ஒரு காம்பவுண்டாக ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகும். ஓகேவா?
இதே லார்ஜ் ஸ்கேல் ப்ராடக்ட்டில் வந்துட்டு யூஸ் ஆஃப் தேர்ட் சால்வெண்ட் இஸ் நாட் கன்வீனியன்ட். இது லேபில் நம்ம யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஆனால் வந்துட்டு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஃபார் சச் ப்ராப்ளம் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலிசிஸ் ப்ரொடியூஸ் சிம்பிள் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு it directs the use of phase transfer catalysis to facilitate a transport reactant of one solvent to another solvent where the second reactant is present. Such reactions are brought together rapidly. அப்படின்னா அது சால்வெண்ட் ஆட் பண்ணுறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட்டோட ரியாக்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ரியாக்டன்ட்டோட ரியாக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆர்சிஎல். ஆர்னா ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட், அது குளோரினோடு மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ NaCN ஆட் பண்ணுறோம். அதோடு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? RCN கிடைக்கிது, NaCl கிடைக்கிது. ஓகேவா? இது வந்துட்டு 1 குளோரோ ஆக்டேன், இது 1 சைனோ ஆக்டேன். ஓகேவா? இது 1 சைனோ ஆக்டேன், இது 1 குளோரோ ஆக்டேன். இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். ஓகேவா? ஏன்னா இது ஒரு மீடியம், இது வந்துட்டு ஆர்கானிக் ஃபேஸ், இது அக்வஸ் ஃபேஸ், மிக்ஸே ஆகாது. ஸோ வந்துட்டு இந்த ரியாக்ஷன் நடக்கிறது ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அப்போ வந்துட்டு நம்ம இங்கே ஒரு ஏஜெண்ட் ஆட் பண்ணுறோம். அது என்னது? டெட்ரா ஆல்கைல் அமோனியம். இதை ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது நடுவில் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸோட ரியாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேஸோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு சீக்கிரமாக குடிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலிசிஸ். இன்னொன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்தோன்னா நானோ கேட்டாலிசிஸ். இங்கே வந்துட்டு நானோ மெட்டீரியல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நானோ கேட்டலிஸ்ட் கேரி த அட்வான்டேஜ் ஆஃப் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டாலிசிஸ். இந்த நானோ கேட்டலிஸ்ட் வந்துட்டு ஹோமோஜீனியஸ் கேட்டாலிசிஸ்க்கும் யூஸ் ஆகும், ஹெட்ரோஜீனியஸ் கேட்டாலிசிஸ்க்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஹோமோஜீனியஸ் கேட்டாலிசிஸ், நானோ கேட்டலிஸ்ட் கிவ் 100% செலக்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எக்ஸலண்ட் ஈல்டு, எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஆக்டிவிட்டி. இது இதோட அட்வான்டேஜஸ். ஓகேவா? 100% செலக்டிவாகவும் இருக்கும், அதே மாதிரி ஹை ஈல்டு, ப்ராடக்ட்டும் ஃபுல்லாக கிடைக்கும், அப்புறம் ஆக்டிவிட்டியும் ஹையாக இருக்கும். ஓகேவா? லைக் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட், நானோ கேட்டலிஸ்ட் கேன் பி ரிகவர்ட் அண்ட் ரீசைக்கிள்ஸ். இது வந்துட்டு நம்ம இந்த கேட்டலிஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டில் அது ரிகவரியும் பண்ண முடியும், அது ரீசைக்கிளும் இன்னொரு ரியாக்ஷனுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ரீசைக்கிளும் பண்ண முடியும். நானோ கேட்டலிஸ்ட் ஆர் ஆக்சுவலி சால்யூபிள் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிசிஸ். ஓகேவா? இது வந்துட்டு ஹெட்ரோஜீனியஸாக இருந்துச்சுன்னா சால்யூபிளாக இருக்கும். ஓகேவா? எல்லாத்துக்கும் சால்யூபிளாக மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்துட்டு லிண்டேன் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த லிண்டேன் வந்துட்டு நம்ம அயன் அண்ட் பெலாடியம், இது வந்துட்டு நானோ கேட்டலிஸ்ட், ரொம்ப ஒரு நானோ பார்ட்டிகல்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சைக்ளோஹெக்சேன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு என்னது? நானோ பைமெட்டாலிக் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்துட்டு நானோ கேட்டலிசிஸ்.